சமீபத்தில் V4U மீடியாவுக்கு நம்ம பாண்டியராஜன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் தலைவர் செய்த ஒரு மாபெரும் உதவி பற்றி அவர் பேசியிருந்தார். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன விஷயந்தான். அதாவது தலைவர் செய்த உதவியை தலைவர் வெளியில் சொல்கிறது கிடையாது. அவர்கிட்டருந்து உதவி வாங்கினவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் வெளியில் தெரியும் அப்படிங்கிற விஷயம். பாண்டியராஜனும் இப்போ அப்படி ஒரு விஷயந்தான் சொன்னார். இத்தனைக்கும் தலைவர் இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் இந்த டைம்லையும் நான் சொல்லாமல் போனால் என் மனசாட்சி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியே பாண்டியராஜன் அந்த விஷயத்த சொன்னார். பாண்டியராஜன் அவர்களுக்கு ரொம்ப பொருளாதார சிக்கல் இருந்த சமயத்தில் ஒரு முறை தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரையும் அறியாமல் அந்த பொருளாதார சிக்கல் பற்றிய அந்த டாபிக்லாம் அப்படியே ஓடுது. ஏன்னா பேச்சு வழக்கில் அப்படியே நம்மளுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படி இப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாண்டியராஜனும் சொல்லியிருக்காரு தலைவர்கிட்ட. பாண்டியராஜனுக்கு இருந்த அந்த பொருளாதார சிக்கலை தலைவர் கேட்ட உடனே அதை தீர்த்து வச்சிருக்காங்க. இங்க சொல்லாமே போயிட்டாரு. கரெக்ட். மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பொருளாதாரமா நான் சிக்கல இருக்கிறேன்றது அந்த டாபிக்ல ஓடுது அப்பப்போ. இதை சொல்லிட்டு பாண்டியராஜன் சொல்றாரு, இதனால் தலைவர் தப்பாக எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என் மனசாட்சிக்கு பயந்து நான் இதை சொல்லி தான் ஆகணும், சொல்கிறதுனால என்ன அப்படின்னு அவர் இந்த விஷயத்த சொன்னார். இதை சொல்லணும்னு தோணுச்சு உள் மனசு. இதை அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார், இதை சொல்லலைன்னா என் இதையும் தப்பாக எடுத்துக்கணும், அதுக்காக தான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மேலும் தலைவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள்லாம் தானம் தர்மம் அப்படிங்கிறதே பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு புண்ணியந்தான் அப்படின்னு பாண்டியராஜன்கிட்ட சொல்லியிருக்காங்க. தான தர்மம் பண்ணாமல் எப்படி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறீங்க, அதுவே மிகப்பெரிய புண்ணியந்தான், நீங்கள் தனியாக தான தர்மம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்களாம். இதை பாண்டியராஜன் ரொம்பவே நெகிழ்ச்சியாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். தலைவருக்கு இருக்கிற நல்ல குணம் கண்டிப்பாக வேறு யாருக்கும் இருக்காது. அதாவது இன்னொருத்தர் கஷ்டத்தை உடனடியாக தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுடைய அந்த திறமையை பாராட்டுறது, அதுவும் சாதாரணமாக பேச்சுக்காக பாராட்டுறது இல்லை, மனதார பாராட்டுறது. இதெல்லாம் நிச்சயமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர் பண்ணுறதுனால தான் அவர் இன்று வரையும் அதே நம்பர் 1 இடத்துல, யாரும் அசைக்க முடியாத இடத்துல உயர 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 போயிட்டே இருக்காங்க.